என்னம்மா இது? அனிதாவை கூப்பிட சொன்னீங்க, அவ வந்திருக்கா. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? என் பொண்ணை பார்க்க பேச போன் பண்ணி வர சொல்ல வேண்டியிருக்கு. அவ இன்னும் நம்ம வீட்டு பொண்ணு இல்ல, இன்னொரு வீட்டு மருமக. இருக்கலாம். அனிதா, உன்னை பெத்தவன் நானா இருக்கலாம், ஆனா உன்னை எடுத்து வளர்த்ததெல்லாம் ராஜு. அவன் மரவுக்கு நீ வராம இருக்கலாமா? தப்பு இல்ல. வந்து 2 சொட்டு கண்ணீராவது விட்டுருக்கணும். நீ இந்த ராஜு நம்ம மேல காட்டின அன்பு, பாசம், விசுவாசம் இதெல்லாம் நம்ம எந்த நிலையிலையும் மறக்க கூடாது, மறக்க முடியாது. அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுனால உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக ராஜுவோட சாவு கூட வராம இருக்கணும். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், உன்னை நான் அடிக்க கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் என்ன 3வது மனுஷனா? அப்பா, என் புருஷனை அடிச்சிருந்தா கூட நான் எதிர்த்து கேட்டிருப்பேன். நீங்க என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதுக்காக நான் கோவப்படல. ஆனா என்ன இருந்தாலும் அந்த சாந்தி முன்னாடி நீங்க என்ன அடிச்சிருக்க கூடாது. உண்மைதாம்மா, நானே இதை பத்தி ஃபீல் பண்ண. நீ என் செல்ல பொண்ணு, உன்னை கை நீட்டி அடிச்சப்புறம் எனக்கு எதுவும் அனுமதி. அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே இல்லை. அப்பா சாரிடா. தப்புப்பா, தப்பு. நீங்க என்கிட்ட சாரி கேட்க கூடாது. என்ன இருந்தாலும் ராஜுவை பார்க்க வராதது ஏன் தப்புதான். இனி என்ன மாமா, இவ பண்ண தப்ப உணர்ந்துட்டா. வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். முதல்ல எவ்வளவு கூட்டு போ. வா போமா. என்ன சார் பலத்த யோசனை? ஒன்றும் இல்லை ஏசி சார், காலையிலேருந்து வாக்கிங் போயிருக்க மாட்டான், அதான் இப்போ போயிட்டு இருக்கான். ஏன்டா பேச மாட்டேன்? உன் பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தா உனக்கு தெரியும். ஏன்டா டென்ஷன் ஆற? டென்ஷன் ஆகாம என்னடா பண்றது? எனக்கு என்ன 6-7 பசங்களா? ஒண்ணு போனா போகுதுன்னு பேசாம இருக்க. இருக்கிறது ஒரே ஒரு பையன். காரு, பங்களா, சொத்து எல்லாத்தையும் மறந்துட்டு போற மாதிரி என்கிட்ட இருந்து என் பையனை நிரந்தரமா பிரிச்சுட்டானேடா அந்த அர்ஜுன். சார், இந்த காலத்துல எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா இந்த காதலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். ஏசி சார், ஒரு சின்ன திருத்தம். காதல இந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்திலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா முன்கூட்டியே தெரிஞ்சா ஒரே அடி அழிச்சிடலாம். உன் பட்டிமன்றத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்க. உன்கிட்ட சம்பளம் வாங்குறவன் அவன் ஏன் ஒன்னும் செய்ய முடியல? ஏதோ பேச வந்துட்டான். இத பார், அவனும் உனக்கு பகையாளி தான். ஏதாவது செய். பார்ட்னர், எக்ஸ்பர்ட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ நானும் கிரிமினலா எந்த திட்டமும் தீட்டக்கூடாது. ஏசி சார், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. அவன் ஏற்கனவே என்கிட்ட நேரடியா மோதி இருக்கான், அதனால நான் இதுல இறங்க முடியாது. வெளியில இருந்து நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா அவன் உங்க ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறான். இன்டர்னலா ஏதாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அவனை மாட்டி வைக்க பாருங்க. நான் செய்ய தயார், எப்படின்னு நீங்க சொல்லுங்க. சார், ஃபேக்டரியில உங்களுக்கு தேவையான ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுங்க. அதுல அர்ஜுனை இன்வால்வ் பண்ணுங்க. நாம அர்ஜுனுக்கு செய்ய போற காரியம் உங்க ஆளுங்கள யாரோ பண்ணிருப்பாங்கன்னு பப்ளிக்கு தோணும். புரியுதா? குறிப்பா அர்ஜுனு கிட்ட சண்டை போடுறத 4 பேருக்கு தெரியற மாதிரி பண்ண சொல்லுங்க. ஓகே, பண்ணிடலாம். ஓகே. என்ன பார்ட்னர், என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம். கேசவ், அந்த ஃபைல்ஸ்ல எடுத்து ஆர்டர்ல வச்சிட்டல்ல? நீ குட் மார்னிங். நீ அந்த மெட்டீரியல் எடுத்து கொஞ்சம் கரெக்டா வச்சிரு. ஓகே சார். நீ சொன்னவல்ல கரெக்டா? குட் மார்னிங். ஆக்சுவலா கேசவ் வந்து போக வேண்டியதெல்லாம் கரெக்டா டைமுக்கு போயிருச்சுன்னா வேற எந்த ப்ராப்ளமும் வராது. சரி, அதனால நீ என்ன பண்றன்னு
என்னடா எல்லாம் கப்புன்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? அண்ணா பின்னால பாருங்க. பின்னாலியா? அடிக்கிறியா? சரி, டியூட்டி நேரத்துல 3 பேர் இங்க என்ன சுத்தி நிக்கிறீங்க? டியூட்டிக்கு போல? நான் டியூட்டிக்கு போறது இருக்கட்டும். இது ஒர்க்கிங் ஹவர்ஸா லஞ்ச் ஹவர்ஸா? பேருக்கு ஓவர் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி அரட்டை வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு அவங்களுக்குலாம் சம்பளம் தராங்க? ஹலோ ஒர்க் மேனேஜர், ஒர்க்கர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதை முதல்ல கத்துக்கோங்க. ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது வேலை பார்க்குறவனுக்கும் தெரியும். உன்ன மாதிரி ஓபி அடிக்கிறவனுக்குலாம் அது புரியாது. ஏய், என்ன அவன் இவன் பேசுற? முரளி, நான் ஒர்க்ஸ் மேனேஜரா இருக்கிறதுனால தான் இந்த மரியாதை. பழைய அர்ஜுனா இருந்திருந்தேன், என் வாய் பேசியிருக்காது. ஏய், என்ன மிரட்டுறியா? எச்சரிக்கிறேன், போய் ஒழுங்கா வேலையை பாரு போ. பார்க்கலன்னா என்னடா ஏத்தி பேசிட்டு இருக்க? ஏய், நீனா தப்பு முரளி. அர்ஜுன், இவன் என்ன பேசும்போது கை நீட்டா? இவனை சும்மா விடக்கூடாது அர்ஜுன். ஏய் சுமார். முரளி வேண்டாம், உன் பிஹேவியர் சரியில்லை. ஆஃபீஸ் நேரத்தில் இப்படி ஆளுங்களை கூட்டி அரட்டை அடிக்கிறது தப்பு. கேட்க வந்தவங்க மேல கையை நீட்டுறது அதை விட பெரிய தப்பு. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச உன்னை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணுவேன் தம்பி, பண்ணுவேன். ஆமா, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஃபேக்டரிக்கு நீ முதலாளியா இல்ல அந்த சீனிவாச முதலாளியா? முதலாளி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா முரளி யாருன்னு தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ண போற? தொழிலாளிகளுக்கு மத்தியில் உன்ன மாதிரி ஆளுங்க லேபர்ஸ்ங்கிற லேபிளோட சுத்துறதுனால தான் நல்ல தொழிலாளிகளுக்கும் கெட்ட பேர். பாருங்கயா, இவர் நல்ல லேபரு, ஐஎஸ்சி முத்திர குத்து வச்சுக்கிறாரு. ஏய் பட்டாங்க. அர்ஜுன், இவன் ஏதோ பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சாக்கடையில கல்லெறிஞ்சா நம்ம மேலதான் தெரிக்கும். இதோட இவர் பெரிய சந்தன குமரன், நாங்க சாக்கடை. போடா தாடி ஜாதி. என்ன சண்டை போட்டுக்கிட்டு போங்க, எல்லாரும் வேலை பாருங்க. போங்க போங்க அண்ணே, போய் வேலை பாருங்க. இத பாரு முரளி, உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்துல எந்த விரோதமும் கிடையாது. என் இடத்துல நீ இருந்திருந்தா நீயும் இதே தான் செஞ்சிருப்ப. மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணாத. என்கிட்டயடா கை நீட்டி பேசுற? வச்சுக்கிறேன்டா ஒண்ணு. எப்படி இங்க வந்தது? இந்த அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டியது அதுல போயிருக்கு, அவ்வளவுதான். என்ன முரளி, ஆபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல எங்க வீட்டுல இருக்க? என்ன நடந்துச்சு? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஃபுல்லா அந்த அர்ஜுனால தான். அப்படி போடு, அங்கேயும் அர்ஜுன் தானே. நீ சுமார் பார்ட்னர், நீ சொல்லுப்பா என்னாச்சு? முதலாளி, இந்த ஃபேக்டரிக்கு நீங்க முதலாளியா இல்ல அவன் முதலாளியா? முதலாளி நான் சொன்னான். முதலாளின்னு வேற சொல்லணுமா? அவன் பேச்சு, அவன் தோரணை, அவன் நடந்துக்கிற விதம், எல்லாருக்கிட்டையும் காட்டுற அதிகாரம், ஆக மொத்தம் எல்லாமே முதலாளி மாதிரி தான் தெரியுது. என்னன்னு சொல்லு. என்ன டாமினேஷன், என்ன பேச்சு, 4 பேருக்கு நடுவில் என்ன வேலை விட்டு எடுத்துருவேன்னு சொல்றான். என்னடா முதலாளி ப்ரொமோஷன் கொடுத்த திமுறான்னு கேட்டேன். டேய் சீனிவாசன், உனக்கு வேணா முதலாளியா இருக்கலாம், எனக்கு இல்ல. அவன் வேலை விட்டு தூக்குனால எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். கேட்டா அவங்க மாமனாரோட ஃபேக்டரி இருக்கான், திமுறா பேசுறான். பேசுவான் பார்ட்னர், பேசுவான். பேசக்கூடிய ஆள் தானே அவன். ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற திமுரு ஃபேக்டரி விட்டு வெளியில் வரட்டும், வச்சுக்கிறேன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியன்னு நீங்க என்ன கேட்டுவிடக்கூடாது. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேணாம்ப்பா, ஏன் வீண் வம்பு? முதலாளி, இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க.
அவன் பேச்சை கேட்டு என் மேல எந்த நடவடிக்கையும் எடுத்துடாதீங்க. டேய், நீ எனக்கு உண்மையான ஊழியன். உன் மேல போய் நான் ஏதாவது நடவடிக்கை எடுப்பேனா? என்ன, நம்ம கம்பெனிக்கு எனக்கு எந்த கெட்ட பேரும் வராம பாத்துக்க. சரி, நான் வரேன் முதலாளி. வா. பார்ட்னர், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? ஒண்ணு இல்ல பார்ட்னர், அந்த அர்ஜுனை பழி வாங்க அருமையான ஒரு ஆள் கிடைச்சிருக்கான். இனிமே நம்ம என்ன செஞ்சாலும் சந்தேகம் நம்ம பேர்ல வரவே வராது. என்ன பண்ண போற? இது நாள் வரைக்கும் என்ன செய்ய போறேன்னு சொன்னேன், அதான் ஒண்ணும் நடக்கலையே. அதனால இந்த முறை செஞ்சிட்டு சொல்றேன். சீக்கிரமான ரெடியா? சரி. ராஜு, என்னாச்சு உனக்கு? ராஜு, ராஜன் இழப்பு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ஆமா நாராயணா, ராஜு ரொம்ப பெரிய தியாகி. தன்னை உருக்கிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கே வெளிச்சு கொடுத்திருக்கான். அதனாலதான் எனக்கு அவன் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தணும்னு தோணுச்சு. இது என் தகப்பனாருக்கு செய்யற தவசத்தை விட புனிதமா எனக்கு படுதப்பா. ஆமாங்க, உங்க கண்ணீரும் அஞ்சலியும் கண்டிப்பா அவருடைய ஆத்மாவுக்கு அமைதியை கொடுக்குங்க. வாஸ்தவம். நாராயணா, கடைசின்னு அவன் என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான்பா. சொல்லாமே போயிட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் கூட உங்ககிட்ட அதை பத்தி சொல்ல நினைச்சேங்க. என்ன?
நீங்க சத்தம் போட்ட அன்னைக்கு ராஜன் என்கிட்ட மனசு உடைஞ்சு அழுது புலம்பினாரு. என்னன்னுப்பா? யாரோட முகத்திலேயே கிழிக்க போறேன்னு சொன்னாரு. முகத்திலேயே கிழிக்க போறேன் நானா? யார பத்திப்பா சொன்னா? அத உங்ககிட்ட தான் சொல்ல போறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ளதான் இதுதான்ப்பா சங்கடம். என்னமோ சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கிறான். ஒருத்தர்கிட்ட சொல்லல, ஒருத்தருக்கு முழுசா தெரியல. அது என்ன நான் வாழ்நாள் பூரா யோசிச்சு தவிக்க போறேன். கவலைப்படாதீங்கய்யா. அவன் நம்ம கிட்ட அது வேணும் இது ஒன்றும் கேட்டதில்லை. எதையாவது சொல்லி நம்ம மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டான்னு நினைக்கிறேன். பாவராஜ், உன் கை பிடிக்கும். உன் கண்ணு பிடிக்கும். உன் கோவம் பிடிக்கும். உன் சின்னங்கள் பிடிக்கும். இதோ இந்த சிரிப்பும் பிடிக்கும். மொத்தத்தில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன், கேசவ், ஓவர் டைம் பார்க்க போற. அந்த முரளி மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறான். ஜாக்கிரதையா இரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமா, உன் ஃபேமிலி மேட்டர்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது இருக்கு, அது பாட்டு போயிட்டு இருக்கு. என்ன டல்லா பேசிட்டு இருக்க? பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. லைஃப் எப்பவும் ஸ்மூத்தா இருந்தா ரொம்ப போர் அடிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமாமா, உன் பாணியில சொன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. கவலைப்படாத அர்ஜுன், எல்லாம் போக போக சரியா போயிடும். நானும் அதே நம்பிக்கையில தான் இருக்கேன். கேசவ், ரொம்ப நாள் கழிச்சு நானும் அனிதாவும் வெளியில படத்துக்கு போறோம். படத்துக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட கூட்டு போலான்ட்டு இருக்கேன். ஓஹோ, பாத்தியா மாணிக்கா, ஐயா அதனாலதான் இன்னைக்கு ஓவர் டைம் கூட செய்யாம சீக்கிரம் வீட்டுக்கு போறாரு. எனக்கும் ஒண்ணு வாச்சிருக்க. லேட் ஆயிருச்சு. அனிதா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ. ஹலோ, நந்தாமா பேசுறேன். சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன். நானும் கிளம்பிட்டேன். வரத்துக்கு ஒரு ½ அன் அவர் ஆகும். லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆயிடுவேன் தான் ஃபோன் பண்ணேன். அதான் ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் எதுக்கு டென்ஷன்? ஓகேம்மா, வந்துடுறேன். டே அர்ஜுன், இந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, நீ கிளம்பு. ஓகே, வரேன். பை. சீனிவாசன் சார், அர்ஜுன் ஃபேக்டரியில இருந்து கிளம்பியாச்சு. ரெட் கலர் பைக், நம்பர் TN07X1177, காந்தி சாலை. சரி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.